Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து என்ன vlog வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா thumbnail நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து ரிஷிக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இன்றைக்கி எடுத்த ஸ்டுடியோவுக்கு போய் அந்த vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வெளியே வந்து மார்னிங் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காலைல வந்து சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன், ஏன்னா வந்து நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி. காலையிலே வந்து கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அரிசி போடுறதுக்காக வந்து தண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. ரிஷியை கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோலாம் எடுக்கணும் ஸ்டுடியோவுக்கு போய். ஸோ அதனால் வந்து நான் கடகடான்னு வந்து காலையிலே முடிஞ்ச அளவுக்கு வந்து டக்குன்னு எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றுன்னா அரிசி போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ரைஸ் குக்கரில் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை தான் சுடணும். நேற்றுக்கே வாங்கின மாவு. நான் எப்போவுமே வந்து நேற்றுக்கு வாங்கினோம்னா அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஆனால் இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ வெளியே தான் இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தப்போ மாவு வந்து கெட்டு போகலை, ஸ்மெல்லும் இல்லை. ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வந்து தோசை சுடலாம் அப்படின்னு. ரிஷிக்கு இப்படி தோசை சுட்டால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோசையும் சட்னியும். ஸோ சட்னிக்கு வந்து நான் எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ என்ன பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். எங்கள் தெங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஓலை வந்து கீழே விழுந்திருக்கு, காஞ்சி கீழே விழுந்திருக்கு. கருவேப்பிலை வந்து ரீசனாக நான் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நமக்கு மரம் இருந்தாலும் நம்ம அடிக்கடி ஏற வேண்டியதாக இருக்குது. கீழேனா பிரச்சனை இல்லை, மேலே வேறு ஏற வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து காலியாயிருச்சு. ஸோ அடுத்து பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதுவும் இன்றைக்கி வந்து தாளிக்கும் தான் வந்து ஞாபகமே வந்துச்சு. நீ எப்படி இருக்கிற? ஓகே, வா. எங்கள் தெங்கில் பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்திருக்கு. தேங்காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது. வந்துடும்னு நினைக்கிறேன். தொழியாமல் இருந்தால் நல்லது. நான் லாஸ்ட்டாக ஸ்டுடியோவுக்கு போனது பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா கூட நான் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பிஎட் படிக்கும்போது வந்து போய் எடுத்தது. அதுக்கப்புறம் நான் ஸ்டுடியோவுக்கே போனதில்லை. இப்போ வந்து ரிஷிக்கு கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரிஷிக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட் டைமாக எடுக்க போகிறோம். ஃபோட்டோ வந்து லாஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். Udah lagi ya? Hai, udah lagi ya? Udah lagi ya? சிரிச்சு நோக்கு Udah lagi ya? Marci. Marci. வாடிச்சு வைக்க மக்களை. Marci. Udah lagi ya? നേരെ ഇരിക്ക്. ഇങ്ങ് നോക്ക്, ഇവിടെ നോക്ക്. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஹர்த்தால் அப்படின்னா வந்து பந்து. ஸோ அதனால் வந்து நிறைய கடைகள்லாம் திறக்கவே இல்லை.
ஸ்டுடியோ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டுடியோ தான் இருந்துச்சு, அங்கே தான் போய் எடுத்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க ரிஷி வந்து எப்படி பிஹேவ் பண்ணால். ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை அவனுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. டக்கு டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தானே, அதனால் ஜுப்பா செட்டில் ஜுப்பா மட்டும் தான் போட்டிருந்தேன். சூப்பராக வந்து உட்காந்துருந்தான். எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு இது ரிஷியா அப்படின்னு. அவனுக்கு வந்து தெரியல இது என்னது அப்படின்னு. வந்து நீட்டாக வந்து உட்காந்துருந்தான். ஆனால் வந்து நம்ம இப்போ வாயடைக்க சொல்லுவோம், நம்ம அதுதான் சொல்லுவோம். அவனுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, எதை சொல்கிறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட் டைம்னால அவனுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் ஹாப்பியாக வந்து போஸ்ட்லாம் கொடுத்துருந்தான். நான் வர வழியிலே வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். சிக்கன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அதனால் சிக்கன் குழம்பு, சலாடு, சிக்கன் தோரன், ஃபஸ்ட் டைமாக பண்ணுற சிக்கன் தோரன் சூப்பராக வந்துச்சு. ஆனால் அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், மரிச்சினி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இவ்வளோ பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபுட்டு நாங்கள் பண்ணோம்னா நிறைய ஐட்டம் பண்ணுவோம். பண்ணவே இல்லைன்னா சிம்பிளாக 2 ஐட்டத்தில் முடிச்சிருவோம். இதான் வந்து நான் எப்போவுமே பண்ணுறது. வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. மணி 3 தான் ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3 மணி தான் ஆச்சு. பார்த்திங்கன்னா மழை வரப்போகுது. ஃபுல்லாக கருத்துடுச்சு. வீடியோவில் கூட பரவாயில்ல, கொஞ்சம் லைட்டோடு காமிக்குது. ஆனால் நேராக பார்த்தோம்னா வந்து அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. வெளியிலையும் சரி வீட்டுக்குள்ளாடியும் சரி. பெரிய மழையாக வரப்போகுது அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை. கடகடான மழை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அவ்வளோ மழை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் மேலே வந்து பெஞ்சிருக்கும் மழை. எப்போவுமே வந்து May 15க்கு மேலே தான் வந்து மழை பெய்யும். ஆனால் இப்போ வந்து சீக்கிரமாக பெய்யுது. ஆனால் வந்து 5 நாள் தான் பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. எதுக்கு நாங்கள் இப்போ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, அவனை வந்து நாளைக்கு வந்து ப்ளே ஸ்கூலில் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து அவங்க ஃபார்மில் வைக்கிறதுக்கு இன்னொரு ஏதோ தேவைக்குன்னு அப்படி 2 ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ரிஷிக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.